நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் நன்னா இருக்கும். அது ஐஸ்வர்ய ரீதியாக அதே ஒரு சந்தோஷம், வேலை வாய்ப்பு, அது இதெல்லாம் நன்னா இருக்கும்னால் எத்தனை பேரால் உடன் பிறந்தவர்களிடத்தில் நான் நன்னா இருக்கேன்னு சொல்லிக்க முடியும்? யோசிங்க. சொல்ல மாட்டா. அந்த காலமே போயிடுத்து. இதுக்கு முன்காலம் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் தாராளமாக போய் நான் ஒரு வீடு வாங்கியிருக்கேன்னு சொல்லலாம். இன்னைக்கு அப்படி இருந்தால், அது சரி ஏற்கனவே வாங்கியிருந்தீரே, இப்போ திரும்பி வாங்கியிருக்கிறா அப்படின்னு கேட்பார்கள். இல்லைனால் நாங்கள்லாம் கட்டப்படுறோமே, நீ மட்டும் வாங்கியிருக்கியான்னு கேட்பா. சற்று பொறாமல் வராமல் போகாது. அது ரொம்ப நெருக்கமான அன்பர்களிடத்தே யாரிடத்துலையும் அந்த எண்ணம் வந்து விடுகிறது. மேலே நம்ம இருக்கிறதே 2 பேர் 4 பேர். என்ன ரகசியமாக இருந்தாலும் இந்த 2 பேருக்குள்ளே தான் நிற்கிறது. அடுத்து உற்றார் உறவினர், பெரியப்பா சிற்றப்பா அத்தை ஓரகத்தி நாத்தனார், அது எதுவும் என்று பேச்சுக்கே இடமே இல்லை. ஆனால் அது எல்லாத்தையும் நாம் சொல்லி பகிர்ந்து கொள்வதும் கிடையாது. ஒன்று செய்யலாம். அதனால எனக்கு நன்மை விரும்பி ஒத்தரே ஒத்தர் சௌஹார்தமுடையவர் ராமச்சந்திர பிரபு தான். மற்ற ஆரையும் தேடிட்டு போக முடியல. சௌஹார்தத்தோட நம்ம எல்லாரும் நல்லமடையணும், நன்மை அடைய வேணும்னு ஆசைப்படுபவர் ஹரே ராமாங்கிறதுலேயும் தெரிஞ்சுப்போம். அதுதான் சௌஹார்தம். சீதாராமங்கிறதுனாலே ஸ்ரீயப்பதித்வம், லக்ஷ்மிபதித்வம், ஷியப்பதித்வம், இது பரம்பொருளுக்கு இன்றியமையாத அடையாளம். யார் பரம்பொருள்னு விசாரிக்க போனால் ஷியப்பதி, ரமாபதி, லக்ஷ்மிபதி, திருமால் அப்படிங்கிறவர் ஷியப்பதி தான் பரம்பொருள்.